பிரைஸ் த லார்ட். எல்லாருக்குமே மன்னிப்பு. அவர் பாவத்தை அறியாம செய்கிறார், பிதாவே மன்னியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம லூக் 7 சாப்டர் 35 50 எடுத்துக்கலாம். அப்போ அதுல ஒரு ஸ்திரீயை பத்தி குறிக்குது, ஒரு பரிசேயரை குறிக்குது. பரிசேயர் கிறிஸ்து இயேசு அழைக்கிறார் விருந்துக்கு. அப்போ இயேசு ஆனவர் அவங்க வீட்டுக்கு, பரிசேயர் வீட்டுக்கு சாப்பிட போறாரு. அப்ப அவங்க சாப்பிட போகும்போது அந்த வீட்டுல போய் சாப்பிட்டுன்னு இருக்கும்போது ஒரு ஸ்திரீ ஆனவள் வரார். கிறிஸ்து அங்க இருக்கிறாங்கன்னு அவ அறிஞ்சுக்கிண்டு அவ வரும்போது எல்லாருமே தடை பண்றாங்க, அவளை வரவிடாத. இவ பாவி, இவ நிறைய பாவங்களை செய்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வரவிடாத தடை பண்றாங்க. அப்போ அவ துணிஞ்சு அவ உள்ள வரா. கிறிஸ்து இயேசுவோட கால்களை அவளோட கண்ணீர்ல துடைக்கிறா ஃபர்ஸ்ட். அப்புறம் செகண்ட், கிறிஸ்து இயேசுவோட கால்களை முத்தமிடுறான். மூணாவது, அவ பரிமள தைலத்தை ஊற்றுறா கிறிஸ்து இயேசு கால்ல. அந்த பரிசேயர் அவர் சொல்றாரு, இவர் பாவி, எவ்வளவு பாவத்தை செஞ்சிருக்கிறா, எப்படி அவர் இப்படி தொடலாம் கிறிஸ்து இயேசுவ அப்படின்ட்டு பரிசேயர் பேசி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ கிறிஸ்து இயேசு உடனே சீமோனே அப்படின்னு கூப்பிடுறாரு. நீ என்ன அழைச்ச இந்த வீட்டுக்கு, நீ எனக்கு கால் கழுவ தண்ணீரை கொடுத்தாயா, என் தலையை எண்ணெயால அபிஷேகப்படுத்தாயா அப்படின்னு கேக்குறாரு. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னாக்கா, அந்த ஸ்திரீயானவள் அந்த கண்ணீர்ல பாதம் தொடிக்கும் போது அவ கமிட் பண்றான். ஃபர்ஸ்ட் முதலாவது என்ட்ரி ஆகும்போது துணிச்சலோட, பாவம் நம்ம துணிச்சலோட செய்யும் போது நம்ம பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்னு துணிச்சலோட கிறிஸ்து இயேசு கிட்ட அவ உள்ள வரா. கிறிஸ்து இயேசு பாதத்தை அவ கண்ணீரால தொடைக்கிறா. தொடைக்கும் போது அவ கமிட் பண்றா, சன்டிஃபை பண்றா, அவ தொடிச்சு. அப்போ ரெண்டாவது அவ முத்தமிடுறதுனாக்கா அவ ரிப்பெண்டன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறா, தன்னோட பாவத்தை ரிப்பெண்டன்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறா. மூன்றாவது, பரிமள தைலத்தோ பாதத்துல ஊற்றும் போது அவ லவ் அண்ட் ஃபேத் பெற்றுக்கொள்றா, மன்னிப்பை பெற்றுக்கொள்றா, முழுமையான மன்னிப்பு. அப்போ கிறிஸ்து இயேசு அவளை பார்த்து, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ அப்படின்றாரு கிறிஸ்து இயேசு. அப்போ இன்றைக்கு பரிசேயர் அழைக்கிறாரு, விருந்து வைக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா கிறிஸ்து இயேசு அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ கொஞ்சமா என் அன்பு செலுத்தின, அவ முழு இருதயத்தோட ஃபுல்னஸா, முழு இருதயத்தோட, அவ முழு ஆன்மாவோட அவ விசுவாசத்தினால அவ என்கிட்ட மன்னிப்பை பெற்றுக்கொண்டா அப்படின்ட்டு. அப்போ நம்ம இங்க என்ன பாக்குறோம்னாக்கா, பரிசேயர் மாதிரி நம்ம இல்லாம அந்த ஸ்திரீ போல நம்ம வாழ கத்துக்கணும், ஸ்திரீயை போல நம்ம கமிட் பண்ணணும். ஃபர்கிவ்னஸ் ஆர்ட் நம்மளுக்கு சுயத்துல நம்மளுக்கு வராது. கிறிஸ்து இயேசு ஆவியானவர் நம்மளுக்குள்ள வாசம் செய்யும் போது அவரோட வார்த்தையை நம்ம பெற்றுக்கொண்டு விசுவாசத்துல தான் நம்ம ஃபர்கிவ்னஸ் ஆர்ட் நம்மளுக்கு வரும். அப்போ அவ கம்பேஷன் லவ், கிறிஸ்து இயேசுவோட அன்பை புரிஞ்சுக்கன்னு அவளுக்கும் அவரோட உறவு வச்சுக்கணும்னு கம்பேஷனல் லவ்ல துணிச்சலோட ஓடி வரா. அப்போ நம்ம அதுல இருந்து கத்துக்கணும். நம்ம யோசிக்கிறோம், பரிசேயர் அவங்க சார்பா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கிறேன்னு. நம்ம மற்றவங்களை குற்றப்படுத்தக்கூடாது. இவங்க பாவி, இவங்க இப்படி இருக்கிறாங்களே, நான் உன்னை போல இல்ல, நான் இப்படி இல்ல, உன் மாதிரி இல்ல, நான் என்ன செஞ்ச அப்படின்னு இல்லாம அவ ஃபர்ஸ்ட் தாழ்த்துறா, தன்னை தானே தாழ்த்தி 3 காரியத்தை தேவனுக்கு சித்தமா, கிறிஸ்து இயேசுக்கு சித்தமா, அந்த மன்னிப்பு, அவளோட பாவத்தை ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ரிப்பெண்டன்ஸ் ஆயிட்டு அவ அவரோட கன்ஃபெஷனல் லவ் பெற்றுக்கொண்டு, இப்போ ஒருத்தர் கார் வாங்குறாங்க, லோன்ல கார் வாங்கிட்டு வெளியே போறாங்க. அப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஒருத்த இடிக்கிறான், அது ஃபுல் கார் டேமேஜ் ஆயிடுது. டேமேஜ் ஆயிட்டு அந்த கார்ல இருக்கிற ஓனர், நீ காரை டேமேஜ் படுத்திட்டு, நம்ம ஒரு விஷயத்த பார்க்கலாம். நம்ம கார் டேமேஜ் ஆயிடுச்சு, அவர் சொல்ற சாரி பண்ணிக்கோ, தெரியாம நான் இடிச்சிட்டேன் அப்படின்னு. சரி, நான் மன்னிச்சிட்டேன் உன்னை, நீ இந்த காருக்கான டேமேஜான எனக்கு காசு கொடு, டேமேஜுக்கான காசு கொடு அப்படின்னாக்கா அது உண்மையான மன்னிப்பா?
இல்லை. உண்மையான மன்னிப்பு நம்ம கிறிஸ்து இயேசு சிலுவையில நம்மளுக்காக அவர் நம்மளுக்கு பே பண்ணிக்கிறாரு. நம்ம என்னத்த பண்ணிருக்கிறோம்? நம்ம பாவத்தை மீட்டெடுத்து சிலுவையில சுமந்து அந்த மன்னிப்பை கொடுக்கிறாரு. அப்ப அவர் அந்த கார் டேமேஜ் பண்ணிட்டு நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லி காசு கேட்டாக்கா அது மன்னிப்பா? உண்மையான மன்னிப்பா? அல்ல. உண்மையான மன்னிப்பு அவர் சாரி கேட்டு வந்து இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போறது தான் கிறிஸ்துவோட சாயல். இன்னொன்னு பார்க்கலாம். ஒரு லாண்ட்ரி பீப்புள், அவங்க லாண்ட்ரியில ஒரு ஸ்திரீ துணி போடுறாங்க, அவங்களுக்கு ட்ரை கிளீனிங் கொடுக்கறதுக்கு. எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வேணும், இந்த டேட்க்கு அப்படின்ட்டு அவர் இது ட்ரை கிளீனிங் எல்லாம் பண்ணிட்டு ஐரன் எல்லாம் போட்டு அவர் அந்த ஐரன்ல அந்த துணியை பற்ற வச்சிடுறாரு. சுட்டுடுது. அவர் அப்படியே ஒன்று தெரியாத மடிச்சு கொடுக்குறாரு. அப்போ அவங்க துணிக்கு அந்த பே பண்ணிட்டு அவங்க போயிடுறாங்க. அவங்க அந்த ஃபங்க்ஷன் டைம்ல அவங்க துணி ஓப்பன் பண்ணும்போது அந்த துணி பத்தி இருக்குது. அப்போ அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அந்த மனுஷனை மன்னிக்கிறாங்களா, இல்லை அவங்க பதட்டம் பண்ணி ஹேங்கர்ல ஓடி போய் அவங்கள திட்டுவாங்களா? கர்த்தரோட சாயல் நம்ம எது இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அந்த துணியை எடுத்து வச்சுட்டு வேற துணியை அவங்க போடுறாங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி தான் நம்ம மன்னிக்கணும் ஒருத்தர். இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம மன்னிக்க ஒரு வசனத்துல சொல்றாரு, பேதுரு கேக்குறாரு, என் பிரதரை நான் எவ்வளவு தடவை மன்னிக்கணும்? அப்போ ஜீசஸ் சொல்றாரு 70 and 7 times. 70 and 7 டைம்ஸ்னா என்ன? மச் மோர். நம்ம கடைசி பரியந்தர வரைக்கும் நம்ம உயிரோட வாழ்ற நாள் வரைக்கும் நம்ம மன்னிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா கிறிஸ்து இயேசு எல்லாரையும் மன்னிக்கிறாரு. வெறும் கிறிஸ்து மக்களுக்கு மற்றும் மன்னிப்புக்கு இந்த உலகத்துக்கு வந்தாரா? இல்ல, எல்லா ரிலிஜனுக்கும் வந்தாரு. அவரோட வார்த்தையை தெரியாதவங்களுக்கும் வந்தாரு, தெரிஞ்சவங்களுக்கும் வந்தாரு. அப்போ அவர் இரக்கத்தின் தேவன். அவர் இரக்கத்துல தன்னோட குமாரனை சிலுவையில நம்ம பாவங்களுக்காக நம்மளை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு அவரு நம்மளுக்காக பலிய கொடுத்து அவர் நம்மளுக்கு மன்னிப்ப அந்த ஸ்திரீ உன் விசுவாசத்தை உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்மளுக்கு சமாதானம் எப்போ கிடைக்கும்னா நம்ம பிறரை மன்னிக்கும் போது நம்ம சமாதானம் அடையும். கிறிஸ்து இயேசு நம்மளுக்குள்ள சமாதானத்தை விட்டு போயிருக்கிறாரு. அந்த சமாதானம் எப்பொழுதுமே நிரந்தரமா இருக்கணும்னாக்கா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கிறதா இருக்கணும். தேங்க்யூ ஜீசஸ். லவ் யூ பாப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இசப்பா, ஒவ்வொருத்தரையும் இந்த உலகத்துல நீங்க மன்னிக்கிற மனப்பான்மை ஒவ்வொரு இருதயத்திலையும் நீங்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே. இந்த வார்த்தையை கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இசப்பா, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நீங்க பேசியிருக்கிறீங்கப்பா, அதற்காக நான் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. மன்னிப்புன்றது இந்த உலகத்துல எல்லாருக்குமே நீங்க கொடுத்திருக்கிறீங்க. உங்களுடைய சாயலை போல நாங்க வாழ்றதுக்கு எங்களுக்கு நீங்க சமாதானத்தை கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதிகளை மகிமெல்லாம் ஆண்டவர் ஒருவருக்கே அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.